Welcome to DPE Eclipse. Buy Mode e-shopping app. This video sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy Mode e-shopping. The link of the app is given in the description below. Please check it if you need. உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் Buy Mode e-shopping மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் நீதி சொல்லும் கதையில் என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனின் கடவுள் பக்தி. முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் அந்த அரசனுக்கு கடவுள் பக்தி மட்டும் இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை கண்டான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி மக்களிடம் பிச்சை கேட்டான். இன்னொருவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் தனது சேவகர்களிடம் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான். 2 பிச்சைக்காரர்களும் அரசவைக்கு வந்து சேர்ந்தனர். அரசன் அவர்களிடம், நீங்கள் நேற்று இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசன் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதை கண்டேன். அதன் காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரன், அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த இறைவன் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சனிடம் இது பற்றி ஆலோசித்தான். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. ஒருவனுக்கு யார் உதவி செய்தாலும் இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். அரசனும் இறைவனின் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டிலுள்ள கோயிலில் ஒரு திருவிழா நடைபெற்றது. அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக கூறினான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுள் அந்த 2 பிச்சைக்காரர்களும் வந்தனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசனின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சையெடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்போது அரசன் பெயரை சொல்லி பிச்சையெடுத்தவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு வியப்பு தோன்றியது. தன் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது. உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். நான் அதை 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான். சற்று தூரம் சென்ற பிறகு ஒரு செல்வந்தனை கண்டான். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் அறிந்து கொண்டான். அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்போது எப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன். இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லை என்றால் யாரும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அரசன் புரிந்து கொண்டான். இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொண்டது, நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்போதும் அருள் புரிகிறான் என்பதையே. நன்றி.